பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் வல்லமுள்ளது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீ நல்லவரும் வல்லவரும் இரட்சகருமாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோட பேசும். ஆமென். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஏசப்பா சொல்கிறாரு, 9 கனிகள் ஒரு குடும்பத்தில் இருக்கணும். ஒவ்வொருவருக்குள்ள ஒரு குணாதிசயங்கள் இருக்குது, ஒவ்வொருவருக்குள்ள ஒரு குணாதிசயங்கள் இருக்காது. ஆனால் ஏசப்பா சொல்லியிருக்கிறார், ஒரு மனுஷனுக்குள்ள 9 கனி இருக்குமானா அந்த குடும்பத்தில் ஒரு குட்டி பரலோகம் போல் இருக்கும்னுட்டு ஆண்டு சொல்கிறார். அப்போ நம்மக்கிட்ட என்னென்ன கனி இருக்குது, என்னென்ன கனி இல்லைன்னு நாமே ஆராய்ந்து அதுக்கு நம்ம விட்டு கொடுத்து சிலது ஆண்டுகிட்ட கிருபையாக பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை நம்ம நடத்தும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் ஆண்டு நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் இந்த குறைவுகள் இருக்குது, மனக்கசப்பு, கோபம், அது மேலே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் அதிகமாக இருக்குது, எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கவே மாட்டேங்குது. நம்மக்கிட்ட ஆண்டு விரும்புகிற காரியங்கள் அந்த 9 கனிகள், அந்த 9 கனிகளை ஏசப்பாட்ட கேளுங்க. மற்ற எல்லா காரியங்களையும் விட்டு விலகி ஆண்டுக்கிட்ட இந்த சமாதானம், சந்தோஷத்தை, அன்பு என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஏசப்பாட்ட கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபம்லாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குறைவுள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. எங்களிடத்தில் காணப்படுகிற குறைவுள்ள கனிகள் எது எதுவோ ஆண்டவரே, அதையெல்லாம் அப்பா சோதரி நாங்கள் ஆராய்ந்து அதை விட்டு விட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்பா நீர் கொடுத்த 9 கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. அன்றே சோத்திரப்பா, எதில் நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோம், ஏன் எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் என் தொழில் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் அன்றேப்பா சோத்திர என் படிப்பு ஆசீர்வாதமாக இல்லை, ஏன் எனக்கு ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஏதோ ஒரு குறைவில் இருக்கிற அன்றே இயேசுவி நாமத்தில்ப்பா, இப்படி யாராகிலும் ஆண்டவரே குறைப்பட்டவர்களாய் வேதனையோடு வலிகளோடு இருப்பார்கள்னா இந்த 9 கனிகள் அவங்க குடும்பத்துக்குள்ளே இந்த நாளை இறங்கி தேவ தூதர்கள் கொண்டு வந்தப்பா கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தேவ தூதர்கள் பாளையம் இறங்கட்டும் அப்பா. நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. இந்த 9 கனிகளை எங்கள் குடும்பங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.